सहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. என்ன சார், நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே? எல்லாம் நிஜம்தானே? சாரி சார், பெரியப்பா என்னவோ டிஸ்டர்ப்டா இருக்காரு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நடந்த ஆக்சிடென்ட் பத்திய உண்மைய தெளிவா டாக்டர் தான் சொல்லணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமா ரதி, ஆக்சிடென்ட் பண்ணது நான் இல்ல, நம்ம பிரதாப் தான். இதையா சார் முதலே சொல்லல? நீங்க ஒன்னும் போய் சொல்ல வேணாம். ஆக்சுவலா என்ன நடந்தது சொல்றேன் சார், என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அன்னைக்கு பிராம் வாங்க போனப்போ தாத்தா எவ்வளோ கடை அலைஞ்சிருப்போம், ஒரு கடையில் கூட ஒரு நல்ல பிராம் கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல. வேணும்னா சொல்லு, இன்னும் 4 கடை ஏறி இறங்கி பார்ப்போம். அதுலேயும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன தாத்தா? தாத்தா என்னாச்சு தாத்தா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு தாத்தா. தாத்தா இந்தாங்க தாத்தா, நாங்க மாத்திரை தண்ணி.
சாஞ்சிக்கோங்க பார்த்து. ஒருவேளை என் மனசுக்கு பிடிச்ச பிராம் கிடைச்சிருந்தா என் பிபி இன்க்ரீஸ் ஆயிருக்காது, எனக்கு பெயின் வந்திருக்காது, என் பேரன் டிரைவ் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் இருந்திருக்காது. இவ்ளோ நடந்திருக்கா? எங்க கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே பெரியப்பா. தன்னோட பேரனுக்காக தன் வாழ்க்கையே பலியாக்க நினைச்சிருக்காரு. ஆனா சட்டப்படி உண்மையை மறைச்சது தப்புதான். அதுக்கு என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்கங்க. என் பேரன் இந்த கேஸ்லேருந்து மீண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். அவன் இன்னும் வாழவே தொடங்கல. அவன் வாழணும், படிச்சு பேரெடுத்து பல பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும். அது முடியுமா? நீங்க மனசு வச்சா நடக்கும். இந்த விஷயத்துல நான் அவனுக்காக இறக்கப்படுறேன், வருத்தப்படுறேன். அதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க தானே இந்த கேஸ பார்க்க போறீங்க. அந்த பொண்ணுதான் கார் முன்னாடி வந்து விழுந்தா அப்படின்னு நீங்க ரிப்போர்ட் எழுத முடியாதா? உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க இதை பண்ணுங்களேன் சார். இப்ப நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். மன்னிச்சிருங்கம்மா, நான் அந்த மாதிரி போலீஸ்காரன் கிடையாது. நான் சட்டத்துக்கு கட்டுப்படுறவன். இந்த கேஸ்ல இருந்து உங்க பேரன் வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த பொண்ணு பொழைச்சு வந்து நான் தான் கார்ல போய் விழுந்தேன், தப்பு என் மேலதான் அப்படின்னு வாக்குமூலம் தரணும். ஹலோ நரேன், நீங்க எங்க இருக்கீங்க? உடனே உங்க கேபினுக்கு கொஞ்சம் வாங்க. சரி. நரேன், என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுங்க. பிரதாப்போட எதிர்காலமே பிரச்சனை ஆயிப்போச்சு நரேன். பிரதாப் டிரைவ் பண்ணிட்டு வந்த போதுதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்? ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் பிரதாப் பண்ணதா? ஆமா நரேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சொல்லிட்டு போனார். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு, சம்பவம் நடந்த நேரம் அவர் உங்க கூட இருந்ததா சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். அதனால நடந்த சம்பவத்தை பத்தி அவர்கிட்டயும் கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணது நான் இல்ல, நம்ம பிரதாப் தான். ஆமா நரேன், இப்ப சொல்ற நரேன், என் பையனோட எதிர்காலமே உன் கையில தம்பா இருக்கு. ஆமா நரேன், நீ அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திதான் ஆகணும். அப்பதான் தண்டனையில இருந்து நான் என் பையனோட உயிரை காப்பாற்ற முடியும். அந்த பொண்ணு பொழைச்சே தீரணும். அவளோட உயிரை
என்னோட உயிரை நினைச்சு காப்பாத்துப்பா. உன்னை என் சொந்த தம்பியா நினைச்சு கேக்குறேன், ப்ளீஸ். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. பிரதாப்பை என்கொயரிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்கன்னு தேவி சொன்னப்பவே என் மனசுக்கு உறுத்தலா இருந்துச்சு. ஆனா அவன் தான் காரை டிரைவ் பண்ணிருப்பான்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, இப்ப அது முக்கியம் இல்ல. அந்த அந்த பொண்ணோட உயிரை நீ காப்பாத்தி ஆகணும். அதுதான்ப்பா இப்ப முக்கியம். ஆமா, எனக்கும் அதான் முக்கியம். முதல்ல மோகன் பாரதி சாருக்காக அந்த பொண்ணு பிழைக்க வைக்கணும்னு நம்ம குடும்பம் கவலைப்பட்டுச்சு. இப்போ பிரதாப்காக அந்த பொண்ணு பிழைக்க வைக்கணும்னு கவலைப்படுது. ஆஸ் அ டாக்டரா என்னோட கவலை ஒரு உயிரை காப்பாற்றணும். அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த உயிர் பிழைக்குமா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்ப பிழைக்கும்னு எப்படி டைம் சொல்ல முடியும்? அது ரொம்ப கஷ்டம். நரேன், இதுதான் நீ எனக்கு சொல்ற பதிலா? என் பையன் தான் எனக்கு ஒரே நம்பிக்கை. அவனோட எதிர்காலம் பாழாயிட்டா என்னோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணுக்கு அடிபட்டது தலையில. வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். இந்த பிரச்சனை மூளை நரம்பு சம்பந்தப்பட்டது. ஒரு எல்லை வரைக்கும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இனி அந்த பிரச்சனை தானா சரியாகி குணமானாதான் உண்டு. மற்றபடி கடவுளை நம்புறதை தவிர வேற வழி இல்லை. டாக்டர், அந்த பொண்ணோட கண்டிஷன்ல எனி இம்ப்ரூவ்மெண்ட்? நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன், சாப்பிடுறீங்களா? வேண்டாம், பிடிக்கல. நீ சாப்பிடு. வெறும் வயித்தோட படுக்காத. எனக்கு மட்டும் எப்படி மனசு வரும்? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிற ஷியாம்லா வந்து ஒரு நல்ல செய்தியை சொன்னாதான் என் மனசுலயும் தெம்பு வரும். அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு போன விஷயத்த ஷியாம்லா கிட்ட நான் சொன்ன உடனே அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ கலங்கி போயிட்டா. பெத்த மனசால அந்த வேதனையை எப்படி தாங்க முடியும்? அதான் கதறி தீர்த்துட்டா. அவ தன்னோட வேதனையை கை நீட்டி கேட்கறவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா அவளோட மொத்த வேதனையை நானே வாங்கிப்பேன். மத்தவங்க மன கஷ்டத்தை யாரும் இரவல் வாங்கி சுமக்க முடியாது சந்தியா. நீ இப்படி ஆதங்கப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நடக்கிறது நடந்துதான் தீரும். இல்லைன்னா விதி என்ன விட்டுட்டு என் பேரனை தூக்கிட்டு போயிருக்குமா? நீயே சொல்லு. என்னம்மா, கோயிலுக்கு போனியே, நல்லபடியா வேண்டிக்கிட்டியம்மா? வேண்டிக்கிட்டேம்மா. திருநீர் எடுத்துக்கங்க. என்னம்மா எல்லா நேரமும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாமி நம்மளை கைவிட மாட்டாருமா. நல்லதே நடக்கும். அண்ணி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலையா? இல்ல, ரொம்ப வேதனையோட நரேனை பார்க்க போயிருக்கா. இன்னும் திரும்பி வரல. போன் பண்ணி பாரு. ஏயா, உன்னோட சொந்தக்காரனோட போலி பாஸ்போர்ட் மேட்டரை சால்வ் பண்றதுக்கு என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவியா? ஏயா, இதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா இது வரைக்கும்? சாரி சார். போய் வேலையை பார்ப்போ. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். இவர்தாம்மா இன்ஸ்பெக்டர். வணக்கம். வணக்கம்மா. இங்க என் பையன் பிரதாப்ப பார்க்கணும். ஓ, பிரதாப்போட அம்மா தானே நீங்க? ஆமாங்க. கான்ஸ்டபிள் சார், இவங்களை அந்த பிரதாப் கிட்ட கொண்டு போய் விடுங்க. வாங்கம்மா. தேங்க்ஸ்.
தம்பி உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்கப்பா. பிரதாப் அம்மா உன்னை யாரும் அடிக்கலையே, உன்னை எதுவும் சொல்லலையே. அம்மா இன்ஸ்பெக்டர், என் பையன் ஒரு பாவமும் அறியாதவன் இன்ஸ்பெக்டர். அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லைங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் அவனுக்கு எப்பவுமே வந்ததில்லை இன்ஸ்பெக்டர். ஆனா இன்னைக்கு இப்படி இந்த கோலத்துல இந்த இடத்துல அதுக்கு காரணம் அவன் அறியாம பண்ண தப்பு. பெரியவங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து அலட்சியமா இருந்தது பெரிய தப்பு. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம காரை டிரைவ் பண்ணது உங்க பையனோட தப்பு. அவன் அந்த நிலைமைக்கு ஆளாகாம பாத்துக்க தவறுனது உங்களோட தப்புமா. அவன் தாத்தா உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவனால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவன் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த நேரத்துல இப்படி ஒரு கொடுமை நடக்கும் இவனுக்கு எப்படி சார் தெரியும்? அது தெரிய தேவையில்லை. ஆனா லைசென்ஸ் வாங்காம லைசென்ஸ் எடுக்காம அந்த வயசு வராம கார் எடுக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க அவனுக்கு தெரியப்படுத்திருக்கணும். அது ஏன் நடக்கல? எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் வேற ஒருத்தர் உதவியை நாடி இருக்கணுமே தவிர அந்த தப்ப பண்ணிருக்க கூடாது. அதான் அவன் கார் டிரைவ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற தாத்தா பேரன் சென்டிமெண்ட் எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி எடுபடாது. நோ சென்டிமெண்ட்ஸ், நோ அட்டாச்மெண்ட்ஸ். ஓகே? அப்படின்னா இவனுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதின்னு சொல்றீங்களா? இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிடுவீங்களா? பாவங்க, அறியாம செஞ்ச தப்புக்கு உங்க சட்டத்துல எனக்குமே கிடையாதா? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு தாய் மனசோட ஆதங்கத்துக்கு மரியாதை கொடுத்து நான் மறுபடியும் சொல்றேன். ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அந்த பொண்ணு குணமாயி வர்றதுல தான் உங்க பையனோட வாழ்க்கையே இருக்கு. அதனால அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாயி வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கங்கம்மா. அம்மா, எனக்கு தண்டனை கொடுக்க போறாங்கன்னு பயப்படுறியாம்மா? எனக்காக தாத்தாவே ஜெயிலுக்கு போய் தான் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணல, அதை நினைச்சு பாருமா, கவலையே பட மாட்டேன். அழாதம்மா ப்ளீஸ்மா. பிரதாப், நீ சாப்பிட்டே கண்ணா? உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா? உனக்காக அம்மா ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா கண்ணா? மேடம், பார்க்கறதுக்கு தான் பர்மிஷன், பழம் கொடுக்கறதுக்கு இல்லை. ப்ளீஸ்.